மறுபடியும் சொல்றேன்னா இந்த மாநாட்டில் கூட்டத்தை பார்த்தாங்க. கூட்டத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக இந்த சமுதாயத்துக்கு, வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக நான் அந்த மாநாட்டில் பேசிட்டேன். ஒரு வன்னியர்களும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டார்கள். காரணம் வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது திமுக என்று பார்த்தாங்க. உடனே எப்படி எப்படி அவன் வேலையை காமிச்சிட்டு இருக்க, எப்படி எப்படி, ஏன்னா அவங்களால களத்துல நேரிலேயே சந்திக்க முடியாது, தைரியம் கிடையாது. சூழ்ச்சிகள் மூலமாக நாம குழப்பம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். திமுக காரங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சூழ்ச்சி செய்து ஏதோ குழப்பம் பண்ணி சூழ்ச்சியாளர்கள் வச்சுட்டு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதெல்லாம் நடக்கல. அதெல்லாம் ஒன்னும் ஆக போறது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். உறுதியான தைரியமான கட்சி, விரைவில் ஆளக்கூடிய கட்சி. அது யாரும் ஒன்னுத்தும் ராமகிருஷ்ணன் சொல்லிடலாமா? அதனால இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான பார்த்துடலாம். நான் தயாராயிட்டேன். இன்னும் 8 மாதத்தில் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கு நேரம் வந்து விட்டது.